கோழி பண்ணை எடுக்கணும் சார், எங்களுக்கு நல்லதா செய்யுங்க. 1.5 மாசமா போராடிட்டு இருக்கோம். இந்த தொகுதி முசிறி தொகுதி எம்எல்ஏ இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கல. சிஎம் விஜய் சார் எல்லாத்துக்கும் இது மூலியமா நாங்க தகவலை தெரிவிக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்த கோழி பண்ணையால் ரோடு, தெற்கோடகு ரோடுங்க கிழக்கால வீடு, தங்கமாக வீடு, எங்களால் இருக்க முடியல, சாப்பிட முடியல, வாந்தி வருது, வவுத்தால போகுது, பேசவே முடியல, சாப்பிடவே முடியாமல் நாங்கள் வந்து 108 போய் இதில் தர்மாசுபத்திரியில் கடந்து வந்து எங்கள் உசுறு பொழைச்சது அரசா போச்சு. எங்களுக்கு பார்த்து நடவடிக்கை இருக்குது. கோழி பண்ணை எடுக்கணும் சார், எங்களுக்கு நல்லதா செய்யுங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் இங்க ஒரு 500 பேர் கொண்ட வீடு வாசம் 50 ஆண்டு காலமா நாங்க இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். செல்லாய் கோயில் மேட்டுல வந்து கோழி பண்ணையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனை, வயிற்றால வாந்தி, தலைவலி, காய்ச்சல், நிக்காத தலைவலி, நிக்காத கண்ணெரிச்சல், இந்த கோழி பண்ணைக்கு அடிக்கிற மருந்து காரணனால வயிற்றால வாந்தி, பிள்ளைங்க எல்லாத்துக்கும், பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதிக்குது. 50 ஆண்டு காலமாக இங்க இருக்கிறவங்க அனைவரும் நாங்க இங்க வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை பேர்த்துக்கிட்ட யாரோட அனுமதி இல்லாம இவங்க வந்து அனுமதி வாங்கி வந்து கோழி பண்ணை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால எங்களுக்கு அதிகமான உடம்பு வதை பாதிப்பு வந்துகிட்டு இருக்கு. இதுக்காக நாங்க எவ்வளவோ சொல்லியும் எந்த ஒரு துறையில இருந்தும் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதுக்காக அதனாலதான் இன்னைக்கு நாங்க இந்த மாதிரி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்த பிறகு நாச்சியும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா கோழி பண்ணை யாரோட பெர்மிஷன் இல்லாம அமைச்சிருக்காங்க. அதனால சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நாட் அப்செக்ஷன் வாங்காம போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா இதனால உடல் உபாதைகள் அதிகமா வருது. ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சாப்பிட முடியல. அங்க அடிக்கிற மருந்துனால இங்க பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் வந்துட்டு இருக்கு. அது வந்து எது சொன்னாலும் எங்களுக்கு நாங்க அப்ரோட் கொடுக்கல, நீங்க அப்ரோட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் தான் பார்த்து ஒரு ரூல்ஸ் வைக்கணும் சார். பொதுமக்களோட அனுமதி, சுத்தி இருக்கக்கூடிய மக்களோட அனுமதி இல்லாம கோழி பண்ணையை வந்து இயக்கிக்கிட்டு வராங்க ஒரு 3 மாத காலமா. இதோடைய விளைவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரொம்ப அதிகமா இருக்குது. மேலும் வந்து கோழி பண்ணை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எங்களுடைய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் அதிக பாதிப்பு உண்டாக்குது. டெய்லியும் பாத்தீங்கன்னா கண்ணெரிச்சல், வயிற்றுப்போக்கு, தலைவலி, இது மாதிரி அதிக வியாதிகள் வருது. இது குறித்து நாங்க வந்து சுகாதாரத்துறை இருக்கக்கூடிய அனைத்து துறைகள்லயும் நாங்க வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்தாச்சு. நேர்லயும் போய் நாங்க வந்து மனுவை கொடுத்துட்டு பேசி பார்த்தாச்சு. ஆனா இது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை எங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. மக்களுக்காக யாரும் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. இதுக்காக தான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து ரோட்ல இறங்கி நின்றுருக்கோம். எம்எல்ஏவுக்கும் இந்த விஷயம் வந்து காதுக்கு போயும் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்களும் இது வரைக்கும் வந்து நேர்ல பார்க்கவும் வரல, எங்க கிட்ட எதுவும் பேசல. இதுக்கு நீங்க தான் சார், எங்களுக்கு வேண்டாம், இந்த கோழி பண்ணையே வேண்டாம், அதுக்கு நீங்க தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கையா இது மீண்டும் தொடர்ந்துச்சு அப்படின்னா எங்களுடைய குடியிருப்புல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டை நாங்க வந்து கலெக்டர்கிட்ட திருப்பி கொடுக்க போறோம். ஏன்னா எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இதனால எங்களுக்கு வாழ முடியல. எங்க போறது, என்ன வழி பண்றதுன்னு நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். இல்லை அப்படிங்கன்னா நாங்க வேண்டாம், எங்களுக்கு இந்த இடத்துல வாழ தகுதி இல்லாத மாதிரி ஆக்கி விட்டாங்க. எங்களுக்கு இதுல 8 ஒரு கிராமம் இருக்குது. அனைத்து கிராமத்திலும் பாதிப்பு இருந்துட்டு இருக்குது. 550 மீட்டருக்குள்ள பள்ளி இருக்குது. அந்த பள்ளியிலையும் வந்து பொருட்படுத்தாம இவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. 300 குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகள் அரசு உயர்நிலை பள்ளி நடந்துகிட்டு வருது. 300 குழந்தைங்க படிக்கிறாங்க. அப்படி படிக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே, வயிற்றுப்போக்கு, வாந்தி, ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்க முடியலங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்களோட நாங்களாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்து ஒரு அரசாங்க ஆழ்த்துல படிக்க வைக்க கூட எங்களால முடியல. எங்க பிள்ளைங்க போய் படிக்கும் போதும் எங்களுக்கு தொல்லையா இருக்கு, சாப்பிட முடியலன்னு எங்க பிள்ளைங்க வந்து நான் இனிமே ஸ்கூலுக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிள்ளைங்களாம் அழுகுது. அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாலும் வீட்லயும் ஒரே வாமிட்டு, லூஸ் மோஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்க தொடர்கதையா இருக்கு. அவங்க அந்த லூஸ் மோஷன், அந்த தொல்லை எல்லாம் இருக்கு, அதிகமா இருக்குங்கிறதுக்காக நம்ம புகார் கொடுக்கறதுனால ஒரு தற்காலிகமா ஒரு மருந்து தெளிக்கிறாங்க, ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அந்த ஸ்ப்ரேனால கண்ணெரிச்சல், தொண்டை அரிப்பு, இது மாதிரி பலதரப்பட்ட நோய்கள் வந்து இங்க சுற்று வட்டார இருக்க அனைத்து மக்களுக்குமே வந்துகிட்டு இருக்கு. தொடர்கதையா இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போறது, டெய்லியும் சம்பாதிக்கிறது, ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையே இருக்கு. எங்கள் வாழ்வாதாரமும் போயிருச்சு, எங்களோட வாழும் உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத இந்த இது மூலியமா தெரிவிக்கிறோம். கண்டிப்பா எங்களுக்கு அதிகாரிகள் மூலியமாவும் ஆட்சியாளர்கள் மூலியமாவும் கண்டிப்பான உடனடியான நடவடிக்கை எங்களுக்கு தேவைப்படுது. இல்லை அப்படின்னா இது அடுத்த கட்ட நடவடிக்கை. எங்களுக்கு இந்த இடத்துல வாழ்றதுக்கு உரிமையே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. எங்களுடைய அரசு ஆவணங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒப்படைக்கிற போராட்டம், சாலை மறியல் போராட்டம், இது மாதிரி எங்களுக்கு வேற வழியே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல வேற வழி இல்லை எங்களுக்கு. நாங்கள் இதை சாகிறத தவிர எங்களுக்கு வேற வழியே கிடையாது.
இந்த மக்கள் செத்தாதான் இந்த கோழி பண்ணையை மூடுவாங்கன்னா அதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுருச்சு, எங்களுக்கு உயிரும் போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி எவ்வளவு நாள் அங்க செத்து பொழைக்க முடியும்? நாங்க இப்படி செத்து பொழைக்கிறோம்னா எங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் ஒரேடியா எங்களை கொன்றுங்க, நாங்க செத்து போயிடுறோம். நீங்க அதுக்கப்புறம் கோழி பண்ணையாவே வச்சுங்க, கோழி பண்ணை நடத்திங்க, எது வேணாலும் பண்ணிக்கங்க. நாங்க இவ்வளவு தூரம் 1.5 மாசமா போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு தீர்வுமே கிடைக்கல. இந்த தொகுதி முசிறி தொகுதி எம்எல்ஏ இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கல. அப்ப நாங்க எங்களோட போராட்டம் நாங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆட்சியாளர்களுக்கு அரசாங்கத்துக்கும் இது எங்களுக்கு அரசாங்கம் தெரியப்படுத்தியே ஆகணும். இது நீங்க எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லுங்க, நாங்க ஏதாவது பண்ணிக்கிறோம். ஊர் மக்கள் சார்பில் எல்லாரும் தற்கொலை கூட நாங்க பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வேற வழியே இல்ல சார். எங்களுக்கு இது ரொம்ப மக்கள் வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போய் வந்தா நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. ஒரு சடலத்து மேல ஈ வைக்கிற மாதிரி சாதாரணமா உட்காந்துருந்தா ஈ வைக்குது. எப்படி இதை நாங்க ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியும்? ஒரு விசேஷம் பண்றதுனா எப்படி பண்ண முடியும்? நாளைக்கு இந்த ஊர் மக்கள் எந்த இதுவுமே நாங்க பண்ணக்கூடாதா? எந்த விசேஷமே நாங்க பண்ணக்கூடாதா? போன வாரத்துல ஒரு விசேஷம் நடந்திருக்கு, ஒவ்வொரு இலையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு 100 ஈ உட்கார்ந்துருக்கு. எப்படி அந்த இலையில சாப்பிட முடியும்? நம்ம இதெல்லாம் அரசாங்க அதிகாரிகளுக்கு நாங்க எல்லாமே எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துட்டோம், புகைப்படம் எடுத்தும் கொடுத்துட்டோம். எந்த அதிகாரியும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. கூப்பிடுறாங்க, அதிகாரிங்க கூப்பிடுறாங்க, நேர்ல போறோம், அவங்க கிட்ட எல்லா லைசன்ஸ் இருக்கு, அவங்க ரன் பண்றாங்க, அவங்களுக்கு ஆதரவா தான் எல்லா அதிகாரிகளும் பேசுறாங்க. இது எங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அரசாங்க அதிகாரிகளுக்கும் பண்ணை நிர்வாகத்துக்கும் ஏதோ டீலிங் இருக்கோ அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு சந்தேகமாவே இருந்துகிட்டு இருக்கு சார். இது பொதுமக்களை காப்பாத்துறது அரசாங்கம் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கலனா நாங்க சொல்ற மாதிரி எங்களோட உயிரை மாச்சுக்கிறத தவிர வர வழியே இல்லை. நாங்க கோர்ட்டுக்கோ கேஸ் போட்டோ வாதாடி எங்களால ஜெயிக்க முடியாது. நாங்க பாமர மக்கள், ஒண்ணுமே வாழ்வாதாரம் இல்லாம இருக்கோம், மழை தண்ணி இல்ல, ஆடு மாடை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். இந்த சமயத்துல இந்த மாதிரியான ஒரு கோழி பண்ணையை வச்சு அவங்க கோடிக்கணக்கில் போடுறாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நாங்க எங்க சார் போறது? எங்களோட வாழ்வாதாரம் எங்க போறது? அரசாங்கங்களுக்கு எங்க என்ன நஷ்டஈடு கொடுக்குதா, என்ன பண்ணுது? எங்களுக்கு இந்த கோழி பண்ணை நிரந்தரமா அந்த இடத்துல இருக்கக்கூடாது சார். இந்த இடத்துல இருந்ததுன்னா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிற்காலத்துல. இங்க உள்ள மக்கள் டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க. செத்து போனாதான் இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னா அதுக்கும் இந்த ஊர் மக்கள், இந்த வெள்ளூர் பஞ்சாயத்துல உள்ள அனைத்து மக்களும் ரெடியா இருக்காங்க சார். இது மூலியமா மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் தொகுதி எம்எல்ஏ, அமைச்சர்கள், சிஎம் சாரு எல்லாத்துக்கும், சிஎம் விஜய் சார் எல்லாத்துக்கும் இது மூலியமா நாங்க தகவலை தெரிவிக்கிறோம். எங்களுக்கு உடனடி நடவடிக்கை தேவை. நாங்க டெய்லி நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கோம். இது இன்னும் அதிகாரிகள் வருவாங்க நம்ம ரொம்ப நாள் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா எங்களோட உயிர் போற தவிர வர வழியே இல்ல. உடனடியா எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நாங்க இது மூலியமா கேட்டுக்கிறோம் சார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.